அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் வீடு வாசல் அமைப்பு யாருக்கெல்லாம் உண்டு, யாருக்கெல்லாம் வீடு வாசல் இருக்கும், அல்லது வீடு வாசல் உண்டாகும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் திற லக்கணம், திற ராசி என்று சொல்லக்கூடிய முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சக லக்கணமாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு இந்த 4 லக்கணத்தில் ஏதேனும் ஒரு லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருந்து அந்த லக்கணத்திற்கு 4ஆம் அதிபதி லக்கணத்திலிருந்து 4ஆம் பாவக காரகன் சந்திரனும் லக்கணத்திலிருந்து அந்த லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது அந்த பாக்கியாதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் இந்த திற ராசியில் ஸ்திர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தசாபுத்தி காலத்தில் சொந்த மண்ணில், பூர்வீகத்தில், சொந்த ஊரில் நிலையான வீடு வாசல் அமையும். ஒரு சிலருக்கு சொந்த ஊரிலேயே மனைவியோ, ஆணாக இருந்தால் மனைவி அமையும், பெண்ணாக இருந்தால் கணவன் அமையும். இருவரும் சேர்ந்து சொந்த ஊரிலேயே பிஸ்னஸ், வியாபாரம் அல்லது வேலை வாய்ப்பை பெற்று சொந்த ஊரிலே இருப்பார்கள். சொந்த ஊரிலே இவர்களுக்கு மாடி வீடு, அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரைகள் நிலைகளுக்கு ஏற்ப மாடி வீடு 3 மாடி 2 மாடி, அதே மாதிரி சொந்த வீட்டிலேயே குடியிருந்துக்கிட்டு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இருக்கக்கூடிய யோகத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அதே போல் 2வது கட்டத்தில் இருக்கக்கூடிய சர லக்கணத்தில் பிறந்தவர்கள், அது மேஷ லக்கணமாக இருக்கலாம், கடக லக்கணமாக இருக்கலாம், துலாம் லக்கணமாக இருக்கலாம், மகர லக்கணமாக இருக்கலாம். இந்த சர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் லக்கணத்திற்கு 4 கூடையவன், இந்த சர லக்கணத்தில் பிறந்த, அதாவது இந்த 4 லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இல்லையா, அப்படி இந்த ஏதாவது ஒரு லக்கணத்துக்கு 4 கூடையவன் லக்கணத்திலிருந்து நான்காம் பாவக காரகன் சந்திரனும் லக்கணத்திலிருந்து அந்த லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் அந்த பாக்கியாதிபதி லக்கணத்தை பார்த்தாலும் அந்த தசாபுத்தி காலத்தில் பல இடங்களில் இவர்களுக்கு வீடு வாசல் அமையும், சொத்து சுகம் அமையும் என்பது திண்ணம். மேலும் அந்த 4ஆம் இடத்ததிபதி தசாபுத்தி நடக்கின்ற பொழுது சுபக்கிரகங்கள் அந்த லக்கணத்தை, சுக்கிரன், புதன், குரு போன்ற சுபக்கிரகங்கள் அந்த லக்கணத்தை பார்க்கின்ற பொழுது பல்வேறு இடங்களிலே மாடி வீடுகளும் அமைந்துவிடும்.
ஒரு சிலர் சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் சொந்த ஊரில், அதாவது வீடு வாசல் இருந்தாலும் கூட வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடிய வாய்ப்பையும், அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பையும், ஒரு சிலர் சொந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு பல்வேறு இடங்களில் பக்கத்திலேயே குடியிருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளையும் பெற்றிருப்பார்கள். ஆனால் இந்த 2 கட்டங்களில் உள்ள சரலக்கணமாக இருந்தாலும் சரி, ஸ்திரலக்கணமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வீடு வாசல் இருக்கும், அல்லது அந்த தசாபுத்தி காலத்தில் வீடு வாசல் அமைந்துவிடும். ஒரு சிலர் கேட்கலாம், என்னுடைய ஜாதகத்தில் இதுபோல் கிரக அமைப்பு இருக்கிறது, எனக்கு வீடு வாசல் அமையல, அமைஞ்ச வீடும் சரியில்லை அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும், 4க்குடையவன் லக்கணத்தில் இருந்தாலும், அந்த 4ஆம் இடத்ததிபதியோ 4க்குடையவனோ நீசம் வகை பெற்று இருந்தாலும், லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். வீடு அமைவதில் பிரச்சனை இருக்கும். அமைந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டாமல் போய்விடும். இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க பேரில் வீடு கட்டாமல், அதாவது அந்த முதல்ல சொன்ன மாதிரி அந்த கெட்டது இருக்கக்கூடியவங்க வீடு அமையலை, வாசல் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்க பேரில் வீடு வாசலோ கட்டாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ மனைவியோ அவர்களுடைய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அவர்களுடைய தசாபுத்தி நேரப்படி அந்த கிரக அமைப்புப்படி வீடு கட்டினா அவங்களுக்கு அந்த வீடு வாசல் அமையும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் செய்.